டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் வளர்ச்சி திட்டங்கள் சென்னையில என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் இந்த வளரும் சென்னை பகுதி. நம்ம சென்னை மெட்ரோ டீம் ஒரு சூப்பரான சாதனைய சத்தமே இல்லாம செஞ்சு முடிச்சிருக்காங்க. என்ன சாதனை அப்படின்னு நம்மளுடைய செய்தியாளர் பாலா விளக்குறாரு, கேளுங்க. சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமானத்துல இன்னைக்கு ஒரு பொறியியல் அதிசயம் நிகழ்த்தப்பட்டிருக்குது. அப்படி என்ன பொறியியல் அதிசயம்னு கேக்குறீங்களா? நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது அடையாறு ஆற்றின் பாலம். எனக்கு அடியில அடையாறு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுக்கும் அடியில ஒரு சுரங்கப்பாதை போகுது அப்படின்னா நம்ப முடியுதா? சென்னை மெட்ரோ ரயிலுக்காக சுரங்கம் தோண்டும் பணி பிப்ரவரி மாதம் 2023 இந்த அடையாறின் ஆற்றின் அக்கறையில் இருக்கின்ற கிரீன்வே சாலையிலிருந்து இக்கரையில் இருக்கின்ற அடையாறு வரை மொத்தமாக 1226 மீட்டர் நீளத்திற்கு 1.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. குறிப்பாக அடையாறு ஆற்றினுடைய பகுதிகளுக்கு கீழே 300 மீட்டர் லென்த்துக்கு இந்த சுரங்கம் தோன்ற பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில முழுமையாக சுரங்கம் வெட்டி தோண்டி முடிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்குது. இதற்காக 2 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஒரு இயந்திரத்தோட பேரு காவேரி, மற்றொரு இயந்திரத்தோட பேரு அடையாறு. தற்போது காவேரி என்கின்ற இந்த சுரங்கம் தோண்டும் இயந்திரம் தன்னுடைய பணியை முழுமையாக முடித்திருக்கிறது. அடையாறு ஆற்றில் இருந்து 10 முதல் 12 மீட்டர் ஆழத்துல இந்த சுரங்கம் தோன்றும் பணி முழுமையாக முடிவு பெற்றிருக்கிறதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறது. இந்தியாவிலேயே சில குறிப்பிட்ட நகரங்கள்ல மட்டும்தான் இது மாதிரி ஆற்றுக்கு அடியில சுரங்கம் தோன்றி ரயில்கள் பயணிக்கிற மாதிரி திட்டங்கள் வடிவமைக்கப்படுகிறது. அதில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் நம்ம சென்னை நகரத்துல சுரங்கம் தோண்டும் இயந்திரம் தற்போது அடையாறு ஆற்றுக்கடியிலையும் தோண்டி முடிச்சிருக்கு. மற்றொரு சுரங்கம் தோண்டும் இயந்திரம் கிட்டத்தட்ட 227 மீட்டர் கடந்துருச்சு. இன்னும் வெறும் ஒரு 80 மீட்டர் அளவிற்கான பணிகள் தான் தோண்ட வேண்டியிருக்குது. அதுவும் முடிவு பெற்றால் 2 டிராக்ல அடையாறு ஆற்றுக்கடியில தண்டவாளம் பொறிக்கும் பணி நடைபெறும். அதற்கு பிறகு நம்ம யாராவது கிரீன்வே சாலையில இருந்து அடையாறு போகணும் அப்படின்னா அடையாறு ஆற்றுக்கு அடியிலேயே டனல்ல ட்ரெயின் பயணிக்க போது ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இன்னும் 2-3 வருஷத்துல நமக்கு கிடைக்க போகுது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவனித கிருஷ்ணன்.